எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படமான வாரம் புது புது படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட விமர்சனங்களை தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் அந்த அடிப்படையில் எந்த படம்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் பிக்சர்ஸுங்கிற நிறுவனம் சார்பில் 7Gங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7Gன்னா பழைய 7G ரெயின்போ காலனின்னு நினச்சிடாதீங்க. இந்த தடவை ரெயின்போ காலனி இல்லை, ஒன்லி 7G தான் டைட்டில். படத்தோட பேரே 7G தான். படத்தோட இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா அவரே தயாரிப்பாளர், இயக்குனர், பிரமாதமாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆருன்னு அவர் பேர். அவர் தான் படத்தோட டைரக்டர். மியூசிக் விபின் டான் பாஸ்கோ தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கண்ணாங்கிறவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு லட்டு மாதிரி இருக்குது. நம்ம இது வரைக்கும் பேய் படங்கள் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம முதல் முறையாக பார்த்த படம் என்ன, கிச்ச மூட்டுற, அதாவது காமெடி பண்ணுற பேய். இந்த பேய் காமெடி பண்ணு. யாரா பேயின்னு பார்த்தா யார், சோனியா அகர்வால் தாங்க. ஏற்கனவே ஒரு மெலிஞ்சு அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் நல்ல கேரக்டராகவே கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் பேய் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்கது. இயக்குனரை பாராட்டியே தான் தீர வேண்டும். சோனியா அகர்வாலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டரு. படத்தில் இது கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான கதை. ஒரு பிளாட்டுக்குள்ளே பேய் குடி இருந்து என்ன அட்டூழியம் பண்ணுதோ அதை அட்டூழியம் பண்ணுது. அதை ஏற்றுக்கிட்டாலா ஏற்றுக்கலையாங்கிறது தான் 7Gங்கிற படத்தில் சொல்லியிருக்காரு இயக்குனர். அந்த பிளாட்டு தனக்கு சொந்தமான பிளாட்டு. அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை அண்ணன் தங்கச்சிக்கு. அந்த அண்ணன் தங்கச்சி பிரச்சனையில் இந்த ஃப்ளாட்டை எனக்கு வேணும்னு அண்ணன் கேட்குறான். கொடுக்க மாட்டேங்கிற தங்கச்சி என்ன பண்ணுறாங்கிறது தாங்க கதை. 7Gங்கிற அட்ரஸில் ஆரம்பித்த கதை தாங்க இது. இதுக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை பட் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் பெங்களூர் ட்ரைனிங் போனதுனால சென்னை வீட்டில் குடி வச்சுட்டு போகிறான். அந்த ஹீரோ ஒருத்தி விரும்புகிறான். அவள் ஒரு மேஜிக் பையை வச்சு புதுசாக 7Gக்கு குடி வந்திருக்காங்க. அதாவது இந்த படத்தில் சுவாதி வெங்கட்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அப்புறம் டிஎஸ்ஆர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காமெடியராக வருவார். அவர் பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு சாமிஜியாக நடிச்சிருக்காரு. மற்றும் பிஆர்ஓ கேஎஸ்கே செல்வாங்கிறவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு. அதே நேரத்தில் இந்த படத்தில் சுப்பிரமணிய சிவா, அதுதாங்க தனுஷோட மேனேஜராகவும் பல படங்கள் நடிக்கக்கூடியவர். இந்த படத்துலேயும் ஒரு டெனண்ட்டாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரராக நடிச்சிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்கு துணைவி வேறு இந்த படத்தில். அவங்களும் நல்லா அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை நிறைவாகவே பண்ணியிருக்காங்க. பேய் என்னென்ன அட்டூழியம் பண்ணுதுங்கிறத, அதாவது வழக்கமாக பேயின்னா ஆண் பேய் பெண் பேயின்பாங்க. இதில் குட்டி பேய் ஒரு பெரிய பேய் ஒன்று, 2 பேரை கொண்டா 2 பேர் பேய் ஆகிறாங்க. ஆனால் படத்தில் கதை சொல்லியிருக்காரு டைரக்டரு. பேய் என்னென்னலாம் பண்ணும்னா அதெல்லாம் பண்ணுது. ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சொல்லாமலும் இருக்க முடியல. இப்படியெல்லாம் பேயை வச்சு படம் பண்ணால் ஒரு பேயோட மரியாதையே போயிருங்க. பேய்க்குன்ற இருந்த ஒரு மரியாதையை இந்த படத்தில் பேயை பார்த்தா பயப்படவே மாட்டாங்க. கேஷுவலாக டீ சாப்பிட கூப்பிட்டு போவாங்க போலுக்க, விட்டால் அந்த பேயை கோயிலுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலுக்க. பேய் படம்னு சொல்லி இது காமெடி பேய் ஆக்கிட்டாங்க படத்தில். அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுறது. அதுலேயும் ஒரு வில்லனாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. கதை நாய். அதாவது சோனியா அகர்வாலோட அண்ணனா மனுஷன் 6 அடி நடிச்சிருக்காரு. உயரம்தான் பார்க்க உயரமாக இருக்கார். நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. பாவம் வரல. இருந்தால் தானே வர, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அவர் தான் படத்தோட வில்லன்னு காட்டியிருக்காங்க. அதாவது புது விதமாக 6 மாடி கட்டடத்து மேலே ஒரு கேஸ் ஃபயரிங்கில் பண்ணால் இப்படி ஆகுங்கிறத அதெல்லாம் ஒரு சினிமாட்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. புகையடித்த மாதிரி அந்த இடம் அட்மாஸ்பியரு அதெல்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணதெல்லாம் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. எல்லாரும் கோவிட்டுக்கு ஊருக்கு போனவங்க என்ன யாரும் ரிட்டர்ன் ஆகல மேடம். எல்லாம் தெரிஞ்சிருந்து எப்படிங்க சும்மா இருக்கிறது சொல்றல்ல வா. எப்பேற்பட்டங்கள் கல்கின்னு ஒரு படம் அட்வான்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தாங்க பேய். ஆனால் ஒன்று சந்தோஷப்படணுங்க, பேய்னா மூஞ்சி ஃபுல்லாக பேய் அப்பிக்கிட்டு கருப்பு அப்பிக்கிட்டு வேங்கிறது காட்டாமல் அழகாக இருக்குது. சோனியா அகர்வால் 7G ரெயின்போ காலில் எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ, எப்படியெல்லாம் பாட்டு பாடி ஆடினவங்க இதில் அவங்கள விருட்டுன்னு பேயாக்கிட்டாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. பட் ஹீரோ எல்லாருமே இருக்காங்க. ஆனால் 7G அந்த 7Gங்கிற ஃப்ளாட்டில் நடக்கிற பேயோட அட்டூழியங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேய் நல்ல பேய், ஹெல்ப் பண்ணிட்டு போகுது. கடைசியாக பாய் சொல்லிட்டு போகுதுங்க. பேய் என்றைக்காவது விடைபெற்று போகும்போது பாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகுமா? இந்த பேய் சொல்லிட்டு போகுது. ஆக மொத்தத்தில் 7G பேய் நல்ல பேய். 7G
இஷ்டப்பட்டவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். இருந்தாலும் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கீங்க. கொடூரமான பேய்கள் படம் மத்தியில் இது ஒரு காமெடி பேயாக வந்திருக்கு. தயவுசெய்து போய் பாருங்கள். இசையமைப்பாளர் அவர் பங்கை கம்பீரமாக செலுத்தியிருக்காரு. கண்ணா, அதாவது யாருமே கண்ணா ஒளிப்பதிவு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பேயையுமே அழகாகவே காட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் டைரக்டர் நல்லா பாடுபட்டிருக்காரு. 7G பார்க்க வேண்டிய படம், பார்க்கலாம், ஒரு தடவை போய் பாருங்கள். ஏனுங்கடா எத்தனையோ படங்கள் பார்த்துருவோம், இது காமெடி பேய். 7G காமெடி பேய். வணக்கம். இதுபோல் சுவையான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக சொல்லிக்கொண்டே இருப்போம். ரெகுலராக எங்களோட எடிசன் டாக்கிஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.